ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த 8th ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட்டாக எழுதுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதாவது 24th வந்து லாஸ்ட் டேட். சப்போஸ் நாளைக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா வியாழக்கிழமை பண்ண முடியாது. வெள்ளி, சனி, அதாவது 26, 27 2 நாள் வந்து தட்கலில் பண்ணலாம். நார்மலாக வாங்குகிற ஃபீஸோட ஒரு 500 கூட. ஸோ யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்த கொஷின் பேப்பரோட மாடல் கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின் பேப்பரோட மாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கொஷினையும் கரெக்டாக ஒரு ஆர்டர் படி நம்ம ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்த இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் போட போகிறோம். இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் பேப்பர் வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து 2 hours இருக்கும். அதேமாதிரி 10 to 12 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மொத்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கு வருமா, செகண்ட் டேர்ம் வருமா, தேர்ட் டேர்ம் வருமா அப்படின்னு கேட்டிங்க. அது எல்லாமே ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் டேர்ம். மற்றபடி இந்த ப்ரைவேட்டாக எழுதுறவங்களுக்கு 3 புக்கும் சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அதனால் இந்த மாடல் கொஷின் பேப்பரில் இது ஒரிஜினல் கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் பேப்பர். இந்த பேட்டர்லாம் கொஷின் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். இதில் இதே மாதிரி தான் கொஷின் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து தான் வரும். அதனால் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். எப்படிலாம் பாஸ் பண்ணலாம், என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் இருக்குது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சரியான விடை இருக்கும், அதுக்கப்புறம் கோடிட்ட இடம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொஷின் எல்லாமே ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி சரியான விடை கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதில் உங்களுக்கு வந்து கொஷினாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வேற்றுமை வந்து என்ன வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறதுன்னு ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து விழி வேற்றுமை 3வது ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து 4வது ஆப்ஷன் இ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3வது கொஷின் வந்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கொஷினுமே அந்த பாடத்தோட பின்னாடி இருக்குது. ஏற்கனவே வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு புக் பேக்குக்கு பின்னாடி இருக்க 1 மார்க் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் இயரே போட்டிருந்தோம். சப்போஸ் முடிஞ்சுன்னா நீங்கள் பாருங்கள், இல்லைனா அந்த லிங்க் உங்களை அனுப்பிச்சுடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இது 3 மார்க் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கோடிட்ட இடங்களில் அதுக்கும் ஒரு 3 மார்க்கு. புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழுக்கொம்பு போன்றது அப்படின்னா அறிவியல். அதேமாரி சேரர்களின் நாடு வந்து பார்த்திங்கன்னா குடகு என அழைக்கப்பட்டது. அதாவது அடுத்தது வந்து பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் பாடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா 2 கொஷின் இருக்குது. இதில் பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் வாங்கிக்கலாம். இது 3 6 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தைகள், அதாவது சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, சென்டென்ஸ் ஒரு சொற்றொடர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க வார்த்தைகள் வந்து இடம் மாறி இருக்கும், மாற்றி இருக்கும். அதை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டராக நீங்கள் சொல்லணும். இது பார்த்திங்கன்னா கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் அப்படின்ட்டுருக்கு. அது கிடையாது. அது வந்து மாற்றி இருக்க வார்த்தைகள். இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்டர் பண்ணி எழுதணும் அப்படின்னா, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். உயிரெழுத்து வந்து கழுத்தில் வந்து இங்கேருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அது கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே போடக்கூடாது. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கலை அம்பு விடும் கலையை ஏகலை என்றது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு 2 மார்க் இருக்குது. ஏற்கனவே 3 6 மார்க் பார்த்தோம். அடுத்த ஒரு 2 மார்க்கு. அடுத்தது மொழிபெயர்க்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம எப்போதுமே நம்ம பேச்சு வழக்கில் இருக்க ஆங்கிலத்தில் என்ன சொல் இருக்கோ அதுக்குண்டான தமிழ் சொல் மோஸ்ட்லி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டின்னு இருக்குது. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழகம். இன்கேஸ் காலேஜுன்னு கேட்டாங்கன்னா கல்லூரின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதுமாதிரி அக்ரிமெண்ட்லாம் நிறையா கேட்டிருப்பீங்க. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒப்பந்தம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் ஒரு 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரபு எழுத்து கொடுத்துருவேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே 1 2 3 எல்லாமே பார்த்திங்கன்னா அரபு எழுத்து. இதை வந்து நம்ம தமிழ் நம்பரில் இந்த கா உ அது மாதிரி நம்ம எழுதணும். இது வந்து யாருக்கு அப்படின்னாக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. இந்த கொஷின் வந்து செவித்திறன் மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு தான், காது கேளாதோர் அந்த மாணவர்களுக்கான கொஷின். அதனால் நீங்கள் இது எழுத தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 2 மார்க் கொஷின் இருக்குது. 5 இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து கேட்குற கொஷின் தான். பார்த்திங்கன்னா நோயின் 3 வகைகள் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே போனதில் பார்த்துருக்கோம்.
அதுக்கப்புறம் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எதுன்னு கேட்டால் அதில் வந்து மழைன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் மனிதன் மனம் கலங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கொஷின், இந்த 5 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஏதாவது ஒரு 5 எழுதலாம். இதில் 5ல் வந்து 5 பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன கொஷின், 2 மார்க் கொஷின் தான். அந்த 2 மார்க் கொஷினை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணலான்னா ஏதாவது கொஞ்சம் எழுதி வச்சுருங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக எழுதி வச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் புக்கை படித்தாலே ஓனாகவே எழுதலாம். இந்த நோட்ஸில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதில் உங்களுக்கு 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 7லேருந்து நீங்கள் 5 எழுதினா போதும். இது ஈஸியான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது வந்து மழை. அடுத்தது செய்யுள்களில் ஏன் மரபை மாற்றக்கூடாது அப்படின்னா, செய்யுளில் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும், அதனால் மாற்றக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் அதை எழுதினா போதும். அடுத்தது கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது வேகமாக வீசிய காற்றின் காரணமாக கப்பல் கவிழ்ந்தது என்று கோணக்காத்து பாட்டு கூறியது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் இந்த இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு 5 2 மார்க்குமே பார்த்திங்கன்னா செய்யுள்லேருந்து, அதே மாதிரி உங்களுக்கு உரைநடையிலேருந்து ஒரு 5 கொஷின் இருக்கும் 2 மார்க்கு. ஏன்னா இந்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். 5 கொஷினுக்குமே ஏதாவது நீங்கள் எழுதி வச்சுட்டாலே 2ங்கிற இடத்துல 1 1.5 ஏதோ ஒரு மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து உரைநடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 2 மார்க் இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு இது தான், பார்த்தீங்கன்னா நல்ல கொஷின் தான் கேட்டிருக்காங்க. விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவது, போன இதிலே சொல்லியிருக்கோம். அதாவது காற்றின் தூய்மை, சரிங்களா. காற்றின் தூய்மையை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நீரின் உயர்வு இவற்றை வந்து நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது என சியாட்டல் கூறுகிறார்னு, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக உள்ள கொஷின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் பாயும் ஆறைகள்லாம் போன ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணமும் பட்டனா வறுமையின் காரணமாக, அந்த இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஒரு 5 கொஷினில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 5 கொஷின் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இலக்கணத்தில் ஒரு 5 2 மார்க் இருக்கும். ஏற்கனவே உரைநடை, செய்யுள், அதுக்கப்புறம் இலக்கணத்தில் ஒரு 5 இருக்குது. இலக்கணத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருநிலை வினைமுற்று, வினையெச்சம், அதுக்கப்புறம் 4ஆம் வேற்றுமை உறுப்புகள், வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள், இயல்பு புணர்ச்சி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரியும். இதையும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த கொஷின்லாம் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 20 30 மார்க் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 30 மார்க்குங்கிறது 15 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 5 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உரைநடையில் கேட்டிருக்காங்க, 5 2 மார்க் செய்யுள்ள, 5 2 மார்க் வந்து இலக்கணம், 15 2 மார்க். இதுவே 30 மார்க் ஆச்சு. இதிலே ஒரு 30 மார்க் நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இதில் ஒரு 30 மார்க்கு ஏற்கனவே 1 மார்க் கொஷினே வந்து சரியான விடை கோடிட்டிடம், அதில் ஒரு 6 இருக்குது. மொழிபெயர்ப்பில் ஒரு 2 இருக்குது. ஸோ இதுவே எழுதினாலே ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்துடும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய கொஷின் ஏதாவது எழுதி வைக்கலாம். அப்படி எழுதுகிறப்ப உங்களுக்கு 4 மார்க் கொஷின் 2 கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஷினுக்கு 8 மார்க், மொத்தம் 4 8 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுன்னா ஏதோ 1 2 கொஷின் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் ஒரு கொஷின் எழுதினாலே பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா அட்டன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த ஒன் வேர்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் இருக்குது. 1 மார்க் 2 மார்க் படித்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பொறுத்துக்களை நிறை, பொறை, மதம், மையல், இதுக்கெல்லாம் வந்து சரியான பொறுத்துக்க. பொறைனா பொறுமை, மதம்னா கொள்கை, மையல்னா விருப்பம், நிறைனா மேன்மை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான சரியான பொறுத்துக்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஜென்ரல் கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து புக்கில் இருந்து தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஜென்ரல் கொஷின் கேட்கலாம். இந்த ஜென்ரல் கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதையும் பார்த்துலாம். இதில் ஒரு 6 மார்க் இருக்குது. நீங்கள் இது லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பாட்டு கொடுத்து, அந்த பாட்டு கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அவங்களே கேட்குறது. இதெல்லாம் போய்ட்டு எங்கேயாவது படித்து போய் எழுதணும் அப்படி இல்லை. முதல்ல கொடுத்துருக்க பாடல் அதை ஃபுல்லாகவே படிங்க. படித்து பார்த்துட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷினில் வந்து கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொதல் கொஷின்னா எதனை தீட்ட வேண்டும், ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு கொஷின் நார்மலாக இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. புத்தியை தீட்டுன்னு இருக்குது. இதில் வந்து கொஷினுக்கு தகுந்த மாதிரி எதனை தீட்ட வேண்டும் அப்படின்னா புத்தியை தீட்ட வேண்டும், அவ்வளோதான், முடிஞ்சு. தடம்னு இருக்குது. தடம்னா அது கூட அர்த்தம் என்ன? அப்போது இதில் வந்து நீங்கள் தடம்ங்கிறது ஒரு பாதை இல்லைனா வழி, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து என்ன சொல்லிக்கலாம்னா அது மாதிரி சொல்லலாம்.
அதேமாதிரி யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது அப்படின்ட்டு சொல்லுங்கள். யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றதுனா அந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்கனாலே அப்படியே தெரியும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பான் இருக்குது. நீங்கள் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அடுத்து கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. இது வந்து நார்மலாக சரியான விடையிலே இந்த கொஷின் இருக்குது. ஸோ இந்த பாட்டை கொடுத்தே கேட்டிருக்காங்க, அதில் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 5 மார்க்லாம் நீங்கள் நார்மலாக படிக்காமல் ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தாலே ஒரு ஆன்சர் கிடைக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கொஷின் ஒன்று இருக்குது. ஜென்ரல் கொஷினில் அதாவது கதையில் ஒன்று இருக்குது. அடுத்த கொஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. இந்த மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு நீங்கள் 5 மார்க் கொஷின் எழுதலாம். தெரிஞ்சால் எழுதலாம், இல்லைனா நீங்கள் இதில் கூட நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எழுதி வச்சுட்டா கூட 5ங்கிறப்போ ஒரு மார்க் 2 மார்க் ஏதோ ஒரு மார்க் போடலாம். உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கூட கிடைக்கும். அடுத்தது பொதுவான கட்டுரை. கட்டுரை அப்படிங்கிறது ஜென்ரலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எது வேணுமாலும் எழுதிக்கலாம். இது சாலை பாதுகாப்புன்னு இருக்குது. சாலை பாதுகாப்பை பற்றி நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். அதனால் இதில் உங்களுக்கு தெரியும் சாலை பாதுகாப்பில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது தான். ஒரு ரோட்டில் சாலையில் போகிறப்ப நம்ம எப்படிலாம் போகணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுனீங்கனாலே போதுமானது. சும்மா பாயிண்ட்டாக ஒரு 10 பாயிண்ட் எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன், அதுவே போதுமானது. 7 மார்க்குங்கிறப்போ ஒரு 4 மார்க் 5 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலே ஒரு லெட்டர் எப்போதுமே உள்ளது தான். லெட்டர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க. என்ன கண்டென்ட் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். இதில் 2 லெட்டர் கேட்டிருக்காங்க, ஃபார்மல் 1, இன்ஃபார்மல் 1. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்துக்குங்க. இப்போ இது மாதிரி இதில் எது எழுதலாம் ஈஸி அப்படின்னா, சாலை வசதி வேண்டும் மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுப்புனர் பெறுநர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மல் லெட்டர். அப்போ அனுப்புனர் பெறுநர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொருள். அனுப்புனர் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் போட்டுருங்க. மோஸ்ட்லி இங்கே பேர் எழுதாமல் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ரஸ்லாம் பேரை ஆன்னு போட்டுட்டு அட்ரஸில் எழுதுகிறப்ப நீங்கள் ஆன்னு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடுத்து ஆன்னு போட்டுருங்க. ஏன்னா எதுவுமே பேர் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெறுநரில் மாநகராட்சி ஆணையர் அலுவலகம், ஒரு ஊர், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போய் எழுதிட்டு அதில் பொருள்னு போட்டு சாலை வசதி வேண்டி விண்ணப்பித்தல் அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதுறீங்கன்னா, எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் இத்தனை குடும்பம் இருக்கும், இவ்வளோ பேர் வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க, இவ்வளோ பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, சரியான சாலை வசதி இல்லாதனால சரியான நேரத்துக்கு போக முடியல, அதனால் எங்கள் ஊருக்கு சாலை வசதி செஞ்சு தாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சாலை வசதின்னு கேட்டால் இதே எழுதலாம், குடிநீர் வசதி கேட்டாலும் இதே மாதிரி எழுதிக்கலாம். அதை கண்டென்ட்டை மட்டும் மாற்றி நீங்கள் எழுதிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடலுக்கு ஒரு 10. அந்த மனப்பாட பாடல் 10 மார்க் அப்படிங்கிறது என்னென்னா இதோட அந்த இது முடிச்சிடும். மனப்பாட பாடல் 10ங்கிறப்ப 2 திருக்குறள் இருக்கும். மனப்பாட திருக்குறளே கொஞ்சம் தான் இருக்குது. இந்த புக்கில் ஸ்டார் போட்டது மட்டும் தான் மனப்பாட திருக்குறள். அந்த திருக்குறளில் ஒரு திருக்குறள் தொடங்குறது ஒன்று, முடிகிறது ஒன்று, 2 கொடுத்து கேட்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தன் குற்றம் அது ஒன்று இருக்குது, இன்னொன்று தொடர்புன்னு முடிகிற குறள். அப்போ இது படிச்சிங்களே 4 மார்க் உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா திருக்குறளில் இருக்குது. எப்போதுமே திருக்குறள் எழுதுகிறப்போ மேலே 4 வார்த்தை கீழே 3 வார்த்தை இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எழுதணும். திருக்குறள் புக்கில் எப்படி இருக்கும், திருக்குறள்லாம் பாடல்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. அந்த மனப்பாட பாடல் தெரிஞ்சாலும் ஓகே, இல்லைனாலும் இந்த மார்க்கு நீங்கள் இப்போ கொடுத்ததில் ஒரு சிலதை நீங்கள் விட்டுட்டாலுமே குறைஞ்சது 50 மார்க்கு கண்டிப்பாக கேரண்டியாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அதனால் இதை பார்த்துக்குங்க. தமிழ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும். அதேமாரி எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். அதேமாரி கொஷின் நம்பர் போடணும், தெளிவாக எழுதுனீங்களாலே போதும். ரொம்ப டெக்கரேஷன் தான் பண்ணி தான் எழுதணும் அப்படி இல்லை. நீங்கள் நீட்டாக எழுதி பென்சிலில் கோடு போட்டாலே உங்களுக்கு முக்கியமானது கோடு போட்டு நீங்கள் எழுதினாலே போதும். நீட்டாக இருந்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் புக்கை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது உங்களுக்கு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கணக்கு, அறிவியல், சமூக அந்த பாடத்தை நீங்கள் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. இதில் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.